وأصحابه وسار على نهجه واتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وتزودوا فإن خير الزاد التقوى. يقول الله تعالى في كتابه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم إن لله أتقاء في كل يوم وليلة من رمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم. மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்காக இந்த பிரபஞ்சத்தை படைத்து அவன் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய அல்லாஹ் அவன் ஏகன், அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இந்த உலகத்துக்கு சாந்தி மார்க்கத்தை, அமைதியின் மார்க்கத்தை சுமந்து வந்த எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பாசறையிலே இந்த அமைதியின் மார்க்கத்தை, இந்த சாந்தி மார்க்கத்தை பயின்று பூரா உலகிற்கும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று தங்களுடைய தோள்களின் மீது இந்த மார்க்கத்தை சுமந்து சென்று அவர்கள் சென்ற இடங்களிலே மரணத்தை தழுவிக்கொண்ட சஹாபாக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியங்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியங்கள் மறுமை வரையிலும் இந்த மார்க்கத்தை, அதன் தூதை, அதன் செய்தியை பூரா மனித சமூகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டிய அந்த பொறுப்பை தங்கள் தோள்களின் மீது சுமந்து கொண்ட முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் சையீதுல் ஐயாம், நாட்களின் தலையாய நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இன்றைய இந்த ஜுமா தினத்திலே அல்லாஹு தாலாவுக்கு இந்த உலகில் மிகவும் உவப்பான இடமாக வர்ணிக்கப்படக்கூடிய அவனுடைய அருள், அவனுடைய வழிகாட்டல் இறங்குகின்ற இடமாக வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாஹுவின் மாளிகையாம் பள்ளி வாயிலிலே ரமலான் மாதத்திலே நோன்பை நோற்றுக்கொண்டு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு மலக்குமார்களுக்கு அருகாமையில் வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் நிறை நேச செல்வர்களே, அல்லாஹு தாலாவை அகம் புறம் இரண்டிலும் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பயந்து வாழுமாறும் அவன் எவற்றையெல்லாம் எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை எங்களால் முடிந்தவரை எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவன் எவற்றை தவிர்ந்து வாழுமாறு கட்டளையிட்டு இருக்கின்றானோ எவற்றை செய்வதனூடாக இந்த உலகில் நெருக்கடியான வாழ்க்கையும் நாளை மறுமையில் தண்டனையும் நரகமும் இருக்கின்றது என்று எச்சரித்திருக்கின்றானோ அவற்றை நாங்கள் எங்கு வாழ்ந்த போதிலும் முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்வதற்குரிய வழிவகைகளை கைக்கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்ளுகின்றேன், அன்பு கட்டளையிட்டுக் கொள்ளுகின்றேன். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தாலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாஹு தாலாவினால் உயர்த்தி நோக்கப்பட்ட ஒரு மாதமாகிய ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய முதல் 10 நாட்களை முடித்துக்கொண்டு இரண்டாவது 10 அல்லது நாங்கள் சொல்வது போன்று நடுப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நீண்ட ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹுவ ஷஹூருன் அவ்வலுஹு ரஹ்மா, ரமலான் மாதத்தின் ஆரம்ப 10 அதிலே அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குகின்றது. வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா, அதனுடைய நடுப்பத்திலே அல்லாஹ் தஆலாவின் பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது. வ ஆகிருஹு இத்கும் மினன் நார், அதனுடைய இறுதி பத்திலே நரக விடுதலை கிடைக்கின்றது என்று ஒரு நீண்ட ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். என்றாலும் கூட ரமலான் சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து ஆராய்கின்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸினுடைய தராதரம் பற்றிய பிரச்சினைகள் இருப்பதன் காரணமாக முழு ரமலானுமே இந்த 3 பாக்கியத்தையும் எங்களுக்கு தருகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். ரமலான் குல்லுஹு ரஹ்மா, ரமலானின் முழு 30 நாட்களும் 3 பத்துக்களும் எங்களுக்கு அல்லாஹ்வின் அருளை திறந்து தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ரமலான் தொடர்பாக வந்திருக்கின்ற எண்ணிறைந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. இதா கான ரமலான் ஃபுதிஹ அபுவாபுர் ரஹ்மா, ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய அருள், அந்த அருள் வாயில் திறந்து கொள்ளுகின்றது, அல்லாஹ்வினுடைய அன்பின் வாயில் திறந்து கொள்ளுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். எனவே ரமலானுடைய முதல் 10 மாத்திரம் அல்லாஹ்வின் அருள் சுருங்கி விடுவதில்லை, அல்லாஹ்வின் அருள் இந்த உலகத்தில் வியாபித்திருக்கின்றது. எனவே அல்லாஹ்வினுடைய அருளை, அல்லாஹ்வினுடைய அன்பை ரமலானின் 3 பத்துகளிலும் நாங்கள் தேடிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உண்மையில் ரமலானை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம், ரமலானிலே நோன்பு நோட்பதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம், ரமலானிலே இரவிலே தராவிஹ் தொழுகை, அதே போன்று அதிகாலையிலே தஹஜ்ஜத் தொழுகைகளுக்காக எழுந்து தொழுவதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம். இவையெல்லாம் அல்லாஹ்வின் அருள்கள், அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகள் ஏனைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த வாய்ப்பு எங்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கின்றது. அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டதன் காரணமாக, இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக வருடத்தில் 1 மாதம் நாங்கள் எங்களை புனர் நிர்மாணம் செய்து கொள்ளுகின்றோம், எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றோம். அதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த ரமலானிலே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதே போன்று ரமலான் குல்லுஹு மக்ஃபிரா, இந்த முழு ரமலானும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தேடித்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, யார் ரமலானிலே அல்லாஹ் தஆலாவிடம் மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவே ரமலானுடைய நடுப்பத்து மாத்திரமல்ல, முழு ரமலானும் எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய அனைத்து இபாதத்துக்களும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் தவறோடு படைக்கப்பட்டிருக்கின்றான். குல்லு பனி ஆதம் ஹத்தா, இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இயல்புகள் தெரியும். நாங்கள் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் கூட, நாங்கள் எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய கையால் தவறொன்று நிகழமாட்டாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்கள் எந்த தவறும் செய்யாத, எந்த பாவமும் செய்யாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்கள் ஒன்று மலாயிக்காமார்களாக இருக்க வேண்டும். மலாயிக்காமார்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அந்த இயல்பை கொடுத்திருக்கின்றான். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு ஏவியவற்றுக்கு, அவர்களுக்கு இட்ட கட்டளைக்கு மாற்றமாக அவர்கள் எந்த ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் என்று மலாயிக்காமார்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தவறோடு மறதியோடு படைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய
தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தவறு விடுவதற்கும் இடறி விழுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவேதான் ஒரு நாளிலே 5 விடுத்தம் எங்களை நாங்கள் சுத்தம் செய்து கொள்வதற்காக தொழுகை அஸ்ஸலாத்து இலஸ்ஸலா, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் செய்கின்ற தவறுகள் பாவங்கள் இவற்றுக்கு பாவ மன்னிப்பாக அமைந்து விடுகின்றது. அதே போன்று அல் ஜும்அத்து இலல் ஜும்மா, ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில் ஒரு முஸ்லிம் செய்கின்ற தவறுகள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பாக அமைகின்றது. ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு இடையில் நாங்கள் செய்கின்ற தவறுகள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பாக அமைகின்றது. இந்த தொழுகைகளை, இந்த ஜும்ஆவை, இந்த ரமலானை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது, அதனுடைய பொருள் அறிந்து நிறைவேற்றுகின்ற பொழுது, அதனுடைய நோக்கம் அறிந்து நிறைவேற்றுகின்ற பொழுது அது எங்களை சுத்தப்படுத்த கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த முழு ரமலானையும் பயன்படுத்தி நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவ கரைகளை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வந்து 3 பிரார்த்தனைகளை செய்தார்கள். அதில் ஒரு பிரார்த்தனை, மன் அத்ரக ஷஹ்ர ரமலான், யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு ஃபலம் யுஃபர் லஹு, அந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அவன் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கிடைக்கவில்லையோ, ஃபதஹலன் நார், அவன் நரகத்திலே நுழைந்து விட்டான். ஃபஅபஅதஹுல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளிலிருந்து பாவ மன்னிப்பிலிருந்து அவனை தூரப்படுத்தி விடட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆமீன் அல்லாஹும்ம ஸ்தஜிப், யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன், இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிம் ரமலானை அடைந்து கொண்டும் அவனை அவன் திருத்திக் கொள்ளவில்லை என்றால், அவனை அவன் மாற்றிக் கொள்ளவில்லை என்றால், அவன் நரகத்திலே நுழைவதற்கு பொருத்தமானவன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரப்பட்டு போவதற்கு பொருத்தமானவன் என்பதனை தான் இந்த ஹதீஸ், இந்த பிரார்த்தனை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர், அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இஸ்மத்துடைய பண்பை கொண்டவர், பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர். அவரே இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ 70 மர்ரா, நான் ஒரு நாளிலே 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். இன்னொரு ஹதீஸிலே 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் தவறுகளோடும் பாவங்களோடும் சுற்றி சுழலுகின்ற சாதாரண மனிதர்களான நாங்கள் எந்த அளவு தூரம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். ரமலான் சிறந்ததோர் சந்தர்ப்பம். நாங்கள் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நோன்பு திறக்கும் வரை அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று ஹதீஸிலே வருகின்றது. நாங்கள் அதிகம் ரமலானுடைய நோன்பை நோட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே, தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே, தொழுகையை முடித்ததன் பின்னால், இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஜும்மாவினுடைய தினத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே, இந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்போம். எங்களுடைய தவறுகள், எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு தெரிந்தது. அடுத்தவர்களை விட அவற்றை மிக அறிந்தவர்கள் நாங்களும் அல்லாஹ் தஆலாவும் தான். எனவே அவற்றை நினைவுபடுத்தி எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய நடத்தைகளை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆன்மீக குளியலறையாக இந்த ரமலான் இருக்கின்றது. ரமலானின் நடுப்பத்து மாத்திரமல்ல, முழு ரமலானுமே ஒரு ஆன்மீக குளியலறை. அதிலே நாங்கள் எங்களை கழுவிக் கொள்வோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும் சரி, தௌபா செய்வதாக இருந்தாலும் சரி, தௌபாவுக்குரிய அதே நிபந்தனைகள் தான் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்ற நேரத்திலும் மனதிலே கொள்ள வேண்டிய
வேண்டி இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, எங்களுடைய தவறுகளை மன்னித்துக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்கின்ற பொழுது, முதலிலே நாங்கள் செய்தது தவறு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் செய்கின்ற தவறை தான் தவறு என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வகையான வீரம், ஒரு வகையான துணிச்சல் அவனுக்கு தேவை. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளை தான் தவறு என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய தவறை தவறு என்று ஏற்றுக்கொண்டு அந்த தவறை முற்று முழுதாக அவன் விட்டு விடுதல் தௌபாவுக்கான முதல் நிபந்தனையாக காணப்படுகின்றது. இஸ்திக்ஃபார் செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் செய்த தவறை திருப்ப செய்வோம் என்று அல்லது தவறிலே ஈடுபட்டுக் கொண்டு இஸ்திக்ஃபார் செய்வதில்லை. நாங்கள் தவறை முற்று முழுதாக முதலிலே நாங்கள் விட்டுவிட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னர் நாங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்த வேண்டும். நான் இதனை செய்து விட்டேனே, நான் இதனை தவறி செய்து விட்டேனே, அல்லது வேண்டுமென்றே செய்து விட்டேனே என்று நாங்கள் மனம் வருந்த வேண்டும். அடுத்தது மீண்டும் அந்த தவறை நோக்கி, அந்த பாவத்தை நோக்கி நான் மீண்டும் செல்லக்கூடாது என்று நான் உறுதி பூண வேண்டும். எப்படி ஒருவர் தான் ஈமான் கொண்டதன் பின்னர் குஃபருக்கு திரும்பி செல்வதை வெறுக்கின்றாரோ, ஒருவர் எப்படி தான் நெருப்பிலே தூக்கி எறியப்படுவதை வெறுக்கின்றாரோ, அதே போன்று தன்னுடைய தவறை நோக்கி பாவத்தை நோக்கி மீண்டு செல்வதை தான் வெறுக்க வேண்டும். நான் திருப்ப செல்வதில்லை என்று நாங்கள் உறுதி பூண வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். சாதாரண தவறு என்பதும் பாவம் என்பதும் வித்தியாசமான ஒன்று என்றாலும் அதனை நான் இங்கு விளங்கப்படுத்தவில்லை. அந்த தவறுக்கும் பாவத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்றாலும் கூட அல்லாஹ்வோடு நெருங்கிய ஒரு அடியான் தன்னுடைய சிறு தவறையும் பாவமாக கருதுவான். அப்படி கருதி அல்லாஹ்விடத்திலே மீண்டு செல்வதற்காக வேண்டி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வான். அடுத்தது நான்காவது ஒரு நிபந்தனை இருக்கின்றது. தான் செய்த பாவம், தான் செய்த தவறு பிற மனிதரோடு தொடர்பு பட்டிருந்தால், இன்னொரு சொத்தோடு தொடர்பு பட்டிருந்தால், தன்னை தாண்டி பிற விடயம் ஒன்றோடு தொடர்பு இருந்தால் அந்த சொத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும், அல்லது அந்த விடயத்தை திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும், அந்த விடயத்தை திருப்பி சரி செய்து விட வேண்டும். மனிதரோடு தொடர்பட்டிருந்தால் அந்த மனிதரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். ஒரு சமூகத்தோடு தொடர்பட்டிருந்தால் அந்த சமூகத்திடத்திலே நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இதுதான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கான நிபந்தனைகள். அப்படி என்றால் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று பாருங்கள். அல்லாஹ் தஆலாவிடத்திலே ரமலானை பயன்படுத்தி பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு மனிதன், தன்னுடைய பாவங்களை கழுவி கொள்ளுகின்ற ஒரு மனிதன் ரமலான் முடிந்ததன் பின்னர் எப்படியான மனிதராக சுத்தமாக வெளியே வருவார் என்பதனை சிந்தித்து பாருங்கள். ரமலானிலே பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்பது என்பது, ரமலானிலே நாங்கள் அல்லாஹ்விடம் தௌபா கேட்பது என்பது வெறுமனே வாயளவில் நாங்கள் தௌபா கேட்பது அல்ல, வெறுமனே நாங்கள் ஒரு பிரார்த்தனையை கேட்பது அல்ல, வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நாங்கள் சொல்லுவது அல்ல. எங்களுடைய நடத்தையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பாவத்தை விட வேண்டும், வருந்த வேண்டும், திரும்ப பாவத்தை தவறை செய்வதில்லை என்று உறுதி பூண வேண்டும். அது இன்னொருவரோடு தொடர்பட்டிருந்தால் அவரோடு போய் பேசி, மனம் விட்டு பேசி அவரிடத்திலே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருடைய சொத்தை நான் களவெடுத்திருந்தால், அபகரித்திருந்தால், அது ஒரு சான் நிலமாக இருக்கலாம், ஒரு சிறிய கடுகளவு பொருளாக இருக்கலாம், அதனை திருப்பி நான் ஒப்படைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் நாளை மறுமையில் அதனை நான் யாருடைய சொத்தை நான் அபகரித்துக் கொண்டோனோ, யாருடைய பொருளை நான் திருடிக் கொண்டேனோ, எடுத்துக்கொண்டேனோ, அநியாயமாக எடுத்துக்கொண்டேனோ, யாரை நான் கீழே தாழ்த்தி அவருடைய சந்தர்ப்பத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ, அவர்களுடைய பின்னால் அவற்றை எங்களுடைய முதுகுகளிலே சுமந்து கொண்டு செல்ல வேண்டியிருக்கும். அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. நாங்கள் என்னதான் நன்மை செய்திருந்தாலும், நாங்கள் கௌபாவினுடைய சுவரிலே போய் நெற்றியை தேய்த்தாலும் கூட, நாங்கள் அடுத்தவருக்கு செய்த அநியாயத்திற்காக அந்த மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்காதவரை, அந்த மனிதனிடத்திலே மன்னிப்பு கிடைக்காதவரை அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் இந்த
இந்த ரமலானுடைய நடுப்பத்தையும் வர இருக்கின்ற இறுதிப்பத்தையும் பயன்படுத்தி நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அதே போன்று ரமலான் குல்லுஹு இத்துக்கும் மினன்னார், முழு ரமலானும் எங்களை நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது. இதனைத்தான் அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னலில்லாஹி தபாரக வ தஆலா உத்தகாஉன் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் மின் ரமலான். ரமலானினுடைய ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு பகலிலும், ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் நரகத்திற்கு எழுதப்பட்டவர்களாக இருந்தால், எங்களுடைய பாவங்களின் காரணமாக நாங்கள் நரகின் வாயிலில் நிற்பவர்களாக இருந்தால், நரகத்திற்கு போவதற்கு பொருத்தமானவர்களாக இருந்தால், அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் காலத்தை பயன்படுத்தி நாங்கள் நரகத்தை விட்டும் தூரமாகி சுவர்க்கத்தை நோக்கி நாங்கள் நெருங்க வேண்டும். எனவேதான் ரமலான் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறந்து கொள்வது போன்றே சுவனத்தின் வாயில்கள் திறந்து கொள்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் இரகசியம் இதுதான். எனவே முழு ரமலானையும் நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு அன்பிற்கு ஆளானவர்களாக நாங்கள் மாறி அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த ரமலானில் இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு லிகுல்லி முஸ்லிமின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் தஅவத்துன் முஸ்தஜாபா, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை. நோன்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு மூமினுக்கு ஒவ்வொரு நாள் பகலிலும் இரவிலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. அந்த பிரார்த்தனையை பற்றி சொல்வதாக இருந்தால் நாங்கள் தனியாக பேச வேண்டும். அந்த பிரார்த்தனைக்கு உடனே பதில் கிடைக்காவிட்டால் அந்த பதில் பிந்தி கிடைக்கும். இந்த உலகத்திலே பதில் கிடைக்காவிட்டால் நாளை மறுமையிலே அது பன்மடங்காக எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு விடயம் நாங்கள் கேட்டு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த கிடைக்காமையில் எங்களுக்கு ஒரு நலனை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். என்றாலும் இந்த ரமலானை பயன்படுத்தி எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய விடயங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்கள் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ரமலானின் இறுதி 10 மிகவும் விசேடமானது. ஆரம்ப நாட்களை விட இறுதி 10 விசேடமானதாக காணப்படுகின்றது. உண்மையில் இறுதி 10 மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறுதி 10 முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு என்று ஒதுக்கி இத்திகாஃப் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்பட்ட காலப்பகுதியிலே அவர் மரணிக்கின்ற அந்த வருடம் அவர்கள் அடுத்த 2வது 10லும் ஏத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்று ரிவாயத்களிலே நாங்கள் காண்கின்றோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் முழு ரமலானும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்க வேண்டிய காலப்பகுதி தான். என்றாலும் கூட இறுதி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடப்படுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான். ரமலானுடைய இறுதி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலே ஒதுங்கி இத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே வருவதனை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு முன்னோக்கி இருக்கின்ற இறுதி 10 நாங்கள் முடியுமானவரை எங்களுடைய உலக சோழிகளில் இருந்து ஒதுங்கி அல்லாஹ் தஆலாவுக்காக கழிக்கின்ற நேரங்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம். முழுமையாக பள்ளி வாயிலே இத்திகாஃப் இருக்க முடியும் என்றால் அது சிறப்பானதாக இருக்கும். இரவிலே மாத்திரமாவது இத்திகாஃப் இருக்க முடியும்
முடியுமாக இருந்தால் அதுவும் சிறப்பானதாக இருக்கும். இத்திகாஃப் இருப்பதன் முக்கியமான நோக்கம் கத்துல் அலாயிக் அனில் ஹலாயிக், அதாவது படைப்பிடங்களோடு இருக்கின்ற தொடர்பை முற்று முழுதாக துண்டித்து லில் இத்திசாலி பி ஹித்மத்தில் ஹாலிக், அல்லாஹு தஆலாவோடு அவனுக்கு இபாதத் செய்வதிலே தன்னுடைய நேரங்களை கழிப்பதுதான் இத்திகாஃபினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி வாயிலே இத்திகாஃப் இருந்து கொண்டு நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்பது அல்லது தொலைபேசியினூடாக நாங்கள் தொடர்பு கொண்டு அதிலே எங்களுடைய நேரத்தை கழிப்பதனூடாக இத்திகாஃபினுடைய நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. இத்திகாஃபினுடைய முக்கிய நோக்கமான அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளுதல் என்ற அந்த இலக்கை நாங்கள் அடைந்து கொண்டால் தான் இத்திகாஃபினுடைய அந்த பெருமதி எங்களுக்கு கிடைக்க பெறும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதி பத்திலே இத்திகாஃப் இருப்பதனுடைய முக்கிய நோக்கமாக இதுவும் இருக்கக்கூடும். அதாவது இந்த இறுதி பத்திலே அமைய பெற்றிருக்கின்ற லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல் குர்ஆன் இந்த உலகத்திற்கு இறங்கி இருக்கின்றது. அல் குர்ஆனுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும். ஒரு ரமலான் மாதத்திலே என்ன இபாதத்கள் இருக்கின்றது என்று ஒரு அறிஞரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், திலாவத்துல் குர்ஆன், அதே போன்று கியாமுல் லைல், இத்ஆமுத் தாம், அல் குர்ஆனை ஓதுதல், இரவிலே நின்று வணங்குதல், ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பதுதான் இந்த ரமலான் காலப்பகுதியிலே இருக்கின்ற மிக முக்கியமான இபாதத்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார். அதாவது நாங்கள் ரமலானிலே கட்டாயம் நோன்பு இருக்கின்றோம். ரமலானிலே எங்களுக்கு ஃபர்லாக கடமையாக்கப்பட்ட ஒரே ஒரு வணக்கம் இந்த நோன்புதான். இந்த நோன்பை விடுத்து எங்களுக்கு இந்த ரமலானை சிறப்பிப்பதற்கு இருக்கின்ற இபாதத்களாக அல் குர்ஆனை ஓதுதல், அதே போன்று அந்த இரவிலே நின்று வணங்குதல், அதே போன்று நாங்கள் இந்த ரமலான் கால பகுதியிலே அதிகம் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி சதக்கா செய்தல், இதனை ரமலான் சதக்கா என்று நாங்கள் குறிப்பிட முடியும். ரமலான் கால பகுதியிலே பொதுவாக நாங்கள் ஜகாத்தை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய காலப்பகுதியை ஜகாத்தை நிறைவேற்றுவதற்குரிய காலப்பகுதியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரமலான் ஜகாத்துக்குரிய காலப்பகுதி அல்ல. ஜகாத் என்பது வருடம் பூர்த்தியாகின்ற பொழுது அல்லது நிசாபை அடைகின்ற பொழுது நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. ஆனால் ரமலானில் நிறைவேற்றுவது குற்றமில்லை என்றாலும் கூட ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னா இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல் குர்ஆனை படித்திருக்கின்றார்கள். அல் குர்ஆனை படிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக மின் ரீஹில் முர்சிலா, வீசுகின்ற காற்றை விட வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவி இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் காண்கின்றோம். எனவே ரமலானினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு அடைவுதான் நாங்கள் பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற அந்த மனப்பாங்கை நாங்கள் பெற்றுக்கொள்வது. இஸ்லாத்தினுடைய அத்தனை வணக்க வழிபாடுகளின் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம் இருக்கின்றது. அதிலே முக்கியமான ஒரு மாற்றம் தான் அதனை நாங்கள் அதாவது எம்பத்தி என்று சொல்லுவோம். அடுத்தவனுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வது, அடுத்தவனுடைய பிரச்சனைகளை விளங்கிக் கொள்வது, அடுத்த மனிதனுக்காக தன்னுடைய நலனை விட்டு கொடுத்து வாழ முற்படுவது. ஒரு முஸ்லிம் என்பவன் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஒரு முஸ்லிம் அவன் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் மோசமான விடயங்களிலிருந்து பாவங்களிலிருந்து பாதுகாத்து அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக உழைக்கின்ற பொறுப்பை பெற்றவன், பிறர் நலனை முற்படுத்தி வாழ்வதற்கு ஏவப்பட்டவன். அந்த வகையில் தான் எல்லா இபாதத்களும் அத்தகைய மனிதனாக அவனை உருவாக்க முற்படுகின்றது. இந்த ஒரு மாத கால ரமலானுடைய பயிற்சியில் நாங்கள் பகலிலே பசி இருந்து இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ்வை நெருங்குவதோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாது, மனிதர்களை நெருங்கி மனிதர்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்றவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றது. ஒருவன் அல்லாஹ்வை எந்த அளவு தூரத்துக்கு நெருங்குகின்றானோ அந்த அளவு தூரத்துக்கு அவன் மனிதர்களோடும் நெருக்கமானவனாக அவன் மாறுவான். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் தான் ரமலானுடைய இறுதியிலே நாங்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் பெருநாள் தினத்திலே
நாட்டிலே எங்களுக்குரிய செலவுக்குரிய பணம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஜகாத்துல் ஃபித்ர் தான் இந்த சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்ட முதலாவது ஜகாத். அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் இந்த நோன்பில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த நோன்பினுடைய மிக உன்னதமான ஒரு வெளிப்பாடாக அடுத்த மனிதனுடைய நிலைமையை தேடி பார்த்து அவனுக்கு கொடுத்து உதவுகின்ற மனிதர்களாக இந்த ரமலானிலிருந்து நாங்கள் வெளிவருகின்றோம் என்ற அந்த செய்தியை ரமலானிலே நாங்கள் சொல்லுகின்றோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேண்டுதலை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே எங்களை சூழ முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழுகின்றார்கள். இந்த ரமலான் மாதம் என்பது இந்த உலகத்திற்கே அருள் பொருந்திய மாதம் என்ற அந்த செய்தியை இந்த நாட்டிலே நாங்கள் ரமலானை பயன்படுத்தி கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால், இந்த ரமலான் ஏழைகளின் பசியை போக்குகின்ற ஒரு காலப்பகுதி, அடுத்தவர்களுடைய தேவையை கண்டறிந்து உதவுகின்ற ஒரு காலப்பகுதி, அதற்கான பயிற்சியையும் அதற்கான வாய்ப்பையும் இந்த ரமலான் தருகின்றது என்ற அந்த செய்தியை இந்த நாட்டிற்கு கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியாக அமைந்துவிடும். இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தை நோக்கி முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அவர்களுடைய எண்ணங்கள் மாறுவதற்கு அது காரணமாக அமையும். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் எங்களுடைய ரமலானை நாங்கள் அவ்வாறு அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முற்பட வேண்டும். இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இன்னொரு விடயம்தான் இரவிலே நின்று வணங்குவது, கியாமுல் லைலிலே நாங்கள் ஈடுபடுவது. இந்த ரமலான் கால பகுதியிலே இரவு வணக்கத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நேர காலத்தோடு தராவி தொழுகையை நாங்கள் நடாத்துகின்றோம். அந்த தராவி தொழுகையோடு இரவு வணக்கத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வின் அருள் பாலிக்கப்பட்ட நேரமாகிய அந்த சுபஹுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்ற மனிதர்களாக இந்த ரமலானிலே நாங்கள் மாற முடியுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பமும் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து உன்னுடைய தேவையை கேள், உன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேள் என்று எங்களோடு பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விழித்திருக்க முடியுமாக இருந்தால், அல்லாஹ்வோடு உரையாட முடியுமாக இருந்தால், நாங்கள் சுஜூதிலே இருக்க முடியுமாக இருந்தால் இந்த உலகத்திலே எங்களை போன்ற பாக்கியம் பெற்றவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த வகையிலே எங்களுக்கு ரஹ்மத்தாக, அருளாக, மக்ஃபிரத்தாக, இத்துக்கும் மினன்னாராக கிடைத்த இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த ரமலானிலிருந்து சிறந்த மனிதர்களாக வெளிவருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த ரமலானிலே எஞ்சி இருக்கின்ற காலப்பகுதியை சிறப்பாக பயன்படுத்தி உன்னையும் உன்னுடைய படைப்புகளையும் நெருங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைத்து தந்தருள்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.